அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டே இருக்கிறோம். நான் இன்றைக்கும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக உள்ளே போகலான்னு இருக்கேன். எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனுமே வேணாம், சர்ப்ரைஸாக உள்ளே வாங்க. உங்களுக்கு நிறைய அதிரடி தகவல்களும் பல அதிர்ச்சி தகவல்களும் காத்துட்ருக்கு. இந்த போர் சூழலில், அதாவது ஒரு 40 நாள் இஸ்ரேல் பக்கம் ஈரான் அமெரிக்காவுடைய யுத்த சமயத்தில் நெதன்யாகு ஒரு 7-8 நாள் காணும். உடனே அவர் பற்றின ஒரு புரளி கதைகள்லாம் நிறையா வந்துச்சு இல்லை, அந்த புரளி கதைகளுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. அவர் உடலுக்கு என்ன ஆனது அப்படின்றதான ஒரு முழுமையான விளக்கம் முதல் தடவையாக வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நாங்கள் பார்க்க போகிறோங்க. தயாராக இருங்க மக்களே. ஒரு பெரிய மறுபடியும் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. நான் ஈரான்லேயும் அமெரிக்கா நிகழ்வுகளையும் சொல்கிறேன். நான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நிறைய ஷார்ப்பாக இருக்கீங்க. ஒரு சில விஷயம்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அப்படியே அது எங்கெங்கே கேதர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் போய் நீங்கள் கேதர் பண்ணிடுறீங்க. கரெக்டாக கனெக்டிங் த டாட் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை கனெக்ட் பண்ணுறீங்க. ஐ அப்ரிஷியேட். உங்களை நான் பெரிய அளவுக்கு பாராட்டுறேங்க. நான் எங்கே சொன்னேன், எப்படி சொன்னதை நீங்கள் கூடியவர்களில் புரிஞ்சுப்பீங்க, எதற்காக அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்றத. நெதன்யாகு அவர்கள் என்ன ஆச்சு எப்போ எல்லா மீடியாவிலுமே கிட்டத்தட்ட அவர் என்னாச்சோ தெரியல, அவர் வந்து டபுள் பாடி, அவர் இன்னும் ஏன் பொது வெளியில் தோணலை, அதை பற்றி நீ பேசவே இல்லைன்ற மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நிறைய என் மீது விமர்சனங்களும் தூர்வாரப்பட்டது. ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் அடித்து கதையாக விட்டாங்க. அவ்வளோதான், அவர் வந்து அவரோட டெட் பாடியே வந்து நைட்டாக ஈரான் வந்து எங்கள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சி அவரை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜம்காரா மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்கிலே அடியில் தான் வச்சுன்னுக்கிறாருன்னு ஒரு சில யூடியூபராக கதையாக விட்டுட்டு இருந்தாங்க. பயங்கரமான யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது, பார்த்த முடியுது. அப்போ ஒரு கொஞ்ச நாள் அவர் இல்லானோடனே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பொது வெளியில் தோன்றனாலுமே வந்து அவர் ஏஐ வீடியோ தான் வெளியிட்டாருன்னு கொஞ்ச நாளைக்கு அவர் வெளியே வந்தாவே ஐயோ ஆவி வருது, நெதன்யாகுடைய ஆவி வருது, ஓடுங்க அந்த ரேஞ்சுக்கு வந்து சோசியல் மீடியாவில் பில்டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் இல்லைன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 டிசம்பர் அப்போ நார்மலான ஒரு ரொட்டீன் செக் பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு மைனூட்டாக ஒரு கேன்சர் கட்டி மாதிரி இருந்திருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 6 மாதத்தில் முழுமையாக க்யூர் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ எந்த பாதிப்புமே இல்லை. மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா பரிபூர்ணமாக குணமாயிட்டாரு கேன்சரில் இருந்து, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்கும். ஏன்னா அதுக்கான விடைகள் வந்து ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. இடையில எங்கே போனார், ஒருவேளை அவருக்கு ஈரான் தாக்கல் நடத்தி குண்டடிப்பட்டு தான் போய் அந்த மாதிரி இருந்தாரான்ற மாதிரி நிறைய கதைகளுக்கான ஒரு உயிர் கொடுத்துருக்குறாங்க. என்ன சம்பவம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு சம்பவமா. இரண்டாவது சம்பவம் வந்து நான் பாகிஸ்தான் கிட்ட போயிடுறேன். பாகிஸ்தான் இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்களும் சரி, இந்த ராய்டர்ஸ் பத்திரிகை, அப்புறம் வந்து அல் ஜசீரா போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து உங்கள் மீது ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து சீர்குலைக்காதீங்க. பொய்க்கு மேலே பொய் வந்து ரொம்ப அடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு தகவலை நான் எடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா எல்லா மீடியாவிலையும் அதே மாதிரி வரும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் அந்த தகவல் பார்த்தா அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது. அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. நான் எப்படி உங்ககிட்ட சமாளிக்கிறது சொல்லுங்கள். நான் ஏதோ உங்ககிட்ட வந்து போய் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அராக்சி அவர்கள் இஸ்லாமாபாத்து போகிறாருங்க, சரிங்களா? அந்த இஸ்லாமாபாத் போகிறதுக்கும் அவர் என்ன காரணன்றது சொல்கிறாரு. பட் சொல்கிறதுக்கு முன்பு பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இன்னுமே இஸ்லாமாபாத் வந்து 144 தடையை போட்டு வேறு யாருமே உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கிட்டோம். அராக்சி அவர்கள் பேசுவாரத்துக்கு வராரு. அமெரிக்காவிலிருந்து ஒரு டீம் வந்து ஸ்பெஷல் இன்வாய் டீம் வந்து இங்கே வந்துட்டுருக்கு, தரையிறங்கிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்ட்டு ராய்டர்ஸ் பத்திரிக்கை சொல்கிறாங்க, அல் ஜசீரா சொல்கிறாங்க. இல்லை பாகிஸ்தான் தரப்புலேயே ஆமாம் எல்லாமே உண்மைதான், நம்பினாதான் சோறு அப்படின்றாங்க. சரி, நானும் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் அராக்சி அவர்கள் சொல்கிறாரு, இது வந்து ஒரு ரொட்டீன் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டுக்காக, இந்த யுத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. நான் பாகிஸ்தானுக்கு விசிட் பண்ணுறது, நான் இங்கே மட்டும் இல்லை, இஸ்லாமாபாத், அது இல்லாமல் மாஸ்கோவுக்கு போகிறாரு, இடையில ஓமனுக்கு போகிறாரு, இன்னொரு நாடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இஸ்லாமாபாத், மஸ்கட் அண்டு மாஸ்கோ, இது எல்லாமே போகிறோம். இது எப்பயோ இந்த யுத்தம் நடக்குதுல்ல அதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணதான், இது இப்போ கூட கிடையாதான்.
அதனால் நாங்கள் போகிறோன்னு அவர் ரொம்ப கூலாக போட்டார். அதுக்குள்ளே ஓடி வந்து இன்னொரு பத்திரிகை நினைக்கிறேன், அது பிரபலமான பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நினைக்கிறேன், அந்த கேலிபஃப் அவர்கள் அந்த ஸ்பீக்கர் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கரை வந்து அவர் இந்த இதில் கலந்துக்கல, இந்த பேச்சுவார்த்தையில் அவர் கலந்துக்கல, ஏன்னா அவர் தான் இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறாருன்னு அவர் வந்து தூக்கிட்டாங்க, பதவியிலேருந்து தூக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ளே அங்கே ஒரு கிளை கதையை வந்து ஓடிட்டு இருக்கு. சரி, இங்கே ஒரு கிளை கதை ஓடுதுன்னா அராக்சி என்ன பண்ணிட்டாரு, வெம்பி எழுந்து ஒரு 13 பேர்த்தோட வந்து போதும்பா நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்பா அப்படின்னு கதையை சொல்லியிருக்காங்க. நான் அதான் நினச்சிக்கிட்டேன், ஏற்கனவே நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். போதும் பாஸ், உங்கள் கற்பனை கதைகளுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டேன். எல்லாமே இந்த ரேஞ்சில் தாங்க இருக்காங்க. ஆனால் உலக நாடுகள்லாம் எந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க? பத்திரிகைகள் ஒரு வேறு உலகத்தை நடத்தலாம், ஆனால் உலக நாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த சீனானுடைய அதிபருடைய தனிப்பட்ட அறிவிப்பில் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஈரான்லேருந்து வெளியேற முடியுமோ வெளியேறிடுங்கன்ட்டாங்க. நம்ம இந்தியா ஏற்கனவே சொல்லியாச்சு, அமெரிக்கா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க வெளியேறிடுங்க, இன்க்ளூடிங் லெபனான்லேருந்து வெளியேறுங்கன்ட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக 15 நாடுகள், எத்தனை நாடுகள்? 15 நாடுகள் ஈரானில் இருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறி விடுங்கள். இமீடியட்லி லீவ், இமீடியட்லி. நீங்கள் வந்து வெதர் நீ குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜட்டியோட கூட கிளம்புங்கன்ட்டாங்க. அப்படின்னா அந்த சீரியஸ்னஸ் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. எல்லை வழியிலே வாங்கலோ நீங்கள் எந்த வழியில் வாங்கலோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் வெள்ளை மாளிகையோட சந்திப்புலையுமே பார்க்க முடியுது. பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் 34 கப்பல்களை வந்து திருப்பி அனுப்பியிருக்கோம். நாங்கள் அவங்க 3 கப்பல்கள் தாக்கல் நடத்தி 2 கப்பலை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அது வந்து இஸ்ரேலுதோ அமெரிக்காவுதுக்கோ சம்பந்தமே கிடையாது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஏசிய நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நன்மை அளிப்பதற்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கோம். ஃபேக்ட் ஒன்று சொல்லட்டுங்களா, நாங்கள் பண்ணுற நன்மையெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கான நோபல் பரிசு வழங்கணும் அப்படின்னா அது அமெரிக்க இராணுவத்துக்கு எங்கள் தலைவருக்கு தான் கொடுக்கணும், ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும். வேற யாருங்க இருக்காங்க? இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்கான தைரியம் யாருக்கிட்ட இருக்கிறது? என் தலைவரிடம் இருக்கிறது. என்ன தகுதி இல்லை அவருக்கு, ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற பயங்கரமாக திடீர்னு பேசி பார்த்தா அந்த மாதிரி அவர் வெறிகொண்டு பேசுகிறாரு. ட்ரம்ப்புக்கா கொடுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், நோபல் பரிசுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதனால் பீட்டர் எக்ஸத் அவர்களே அதையும் கொஞ்சம் வழிமுறைஞ்சிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா மற்ற எந்த நாடுகளுமே ஓடி வந்து தடுக்க முற்படுறாங்க. நாங்கள் தான் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அது வந்து தீவிரவாதி கைகளுக்கு கிடைத்தக்கூடாதுன்றதுனால அரும் பாடுபட்டு உலகத்தில் அமைதி ஏற்படுத்த ஒரு நாடு நாங்கள் தான். வேற யாராவது ஒரு நாடு கண்ணில் காட்டுங்க, ஒரே ஒரு நாடு இல்லைங்க இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்கு வேற எந்த நாடாவது ஓடியும் தடுக்குன்னு சொல்லுங்களா? ஐரோப்பாலாம் பேப்பர் டைகரு கூட லாக்கி இல்லைன்ட்டார் இன்னைக்கு, அப்படியே சொல்லிட்டாங்க. ஐரோப்பா வந்து பேப்பர் டைகருக்கு லாக்கி இல்லை. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 34 கப்பல்களை நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம். 2 கப்பல்களை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. சட்டத்துக்கு விரோதமாக சீஸ்பேர் அக்ரிமெண்ட்டை போட்டு கன்னி வெடிகளை மிதக்க வர்றாங்க கடலில். அது இல்லாமல் அடுத்தடுத்து டோல்கேட்டை வசூல் பண்ணுறாங்க. 20 நாளைக்கு முன்பு 40 நாளோட கூட்டமைப்பு என்ன சொன்னாங்க, நாங்கள் கூடிய விரைவில் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறோம், அது இடையில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணோன்னே வெற்றி வெற்றி எங்கள் மிரட்டலுக்கு பயந்து வெளியிட்டாங்கன்ற மாதிரிலாம் டைலாக் விட்டாங்களே, இன்னைக்கு ஏன் திரும்பி கூட பார்க்கல? இன்னும் ஏன் ஒரு அறிவிப்பு கூட வரல? காரணம் என்ன? பேப்பர் டைகரோட மோசமான நாடுகள் நீங்களாம் வந்து நேட்டோ நாடுகள் இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு வெக்கம், அவமானம், துக்கம் அப்படின்ற மாதிரிலாம் யார் தரப்புல? அமெரிக்கா தரப்புல இன்னைக்கு கொஞ்சம் வெறியாக தான் பேசியிருந்தாங்க. அந்த வெறியெல்லாம் தாண்டி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ணுவதற்கு அந்த 30 இல்லை 40 நாடுகள் கூட்டமைப்பில் இந்தோனேஷியா என்ன சொல்லிட்டாங்க, சரிப்பா நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன், எங்களை விட்டுருங்க, நீங்கள் அது நிரந்தரமாக பூட்டு போட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஆனால் மற்ற ஒரு சில நாடுகள்லாம் வந்து மலேசியா வந்து நான் டைரெக்டாக தெஹ்ரான்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி இந்த மும்மூர்த்திகளையும் தாண்டி இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் யாருமே பெருசாக உடன்படிக்கை வரவே இல்லை. இன்றைக்கி ஐநாவில் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஈரான். எங்களுக்கு வந்து அந்த டவுசான்ற கப்பல் பெருசாக செக் பண்ணாங்க, 2 மாலுமிகளை பிடிச்சி வச்சாங்கல்ல, அது எங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு. அதனால் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இல்லாமல் நாங்கள் தடுமாறுறோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை முழுமையாக அமெரிக்கா இழுத்து மூடுறதுனால எங்களோட அத்தியாவசிய மெடிக்கல் தேவையை தடுக்கப்படுறதுனால இது ஒரு வார் கிரைமாக பார்க்குறோம். ஐநா தலையிட்டு உடனடியாக திறந்து விட வேண்டும் என்று ஐநாவில் குற்றச்சாட்டு சுமத்துகிறது ஈரான். பட் இந்த இடத்துல
ஈரானுடைய குற்றச்சாட்டினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 0 எஃபெக்டில் இருக்கும். ஏன்னா ஈரான் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களா? உடனே வந்தால் நீ கப்பலை சுட்டு கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் வைக்கிறீங்க. உங்களை மீறி ஒரு கப்பல் கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது நியாயம். அது இந்த பக்கம் வந்து கட்டுப்படுத்தி கொஞ்சம் தடுத்துனாங்கன்னா அது அநியாயம்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் என்னவோ அதே தான் அமெரிக்கா என்னவோ அதுதான் நீங்கள் தான். இதில் எனக்கு பெரிய எதிர்கருத்துக்கள் வந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிற உண்மையை சொல்கிறதுக்கு போயிட்டு என்னங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்களும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இல்லை அதையும் மீறி அவங்க ஓப்பன் பண்ணி அமெரிக்கா உடன்படலை அப்படின்னா அது பேச்சுவார்த்தை தான் சிறந்த வழி. பேச்சுவார்த்தையும் தாண்டினா சண்டைனா சட்டக்கிளியே தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி யுத்தத்தில் வெற்றி பெறுவது தான் அந்தந்த நாடோட டாக்டிக்ஸ்ன்னு போக வேண்டியதுதான் இல்லையா? ஏன்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. அல்ஜசீரா வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. என்னதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணால் கூட அமெரிக்கா சொல்கிறாங்க பொருளாதாரத்தை முடக்கிட்டேன், அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்க சரண்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது ஈரான்கிட்ட. இன்னும் அதிகமான 1 வருடத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஈரானுக்கு மருந்துகள் தேவை அப்படின்னா எல்லா நாடுகளுமே கொடுத்துருக்காங்களே. நான் முந்தைய பதிவுலையுமே சொல்கிறேன், இந்த பதிவிலும் சொல்கிறேன். வந்து இந்தியா வந்து 2 டன்னுக்கு மேலே மெடிக்கல் உதவிகள் செய்கிறாங்க. ரீசெண்டாக அசர்பைசான் வந்து மெடிக்கல் உதவிகள் வந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரான்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக அனுப்புன மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அர்மீனியா வந்து அனுப்புனதாக கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இத்தாலி பெருசாக வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அந்த கப்பலில் நிஜமாவே டயாலிசிஸ் தான் இருக்கா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் கம்ப்ளீட்டாக ஐநா வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா அது பாலஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தேவையான கெமிக்கல் இருக்குன்ற குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நகிஹே டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எக்யூப்மெண்ட் இருக்குன்றாங்க. பார்க்கலாம் என்ன நிகழ்வு போகிறது. ஆனால் அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது, கப்பல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு குவிக்கிறாங்க அந்த ஏரியாவில். உங்களுக்கு 2வது வரைபடத்தை காட்டுறேன் நான். இதுவரை 36 கப்பல்கள் அந்த ஏரியாவில் இருக்குது. 19ஆம் தேதி வரைக்கும் 37 கப்பல்கள் அந்த இடத்துல இருந்தது. இப்போ ஒன்று குறைஞ்சாலும் மறுபடியும் ஒரு போர்க்கப்பல் வந்து இணைய போகுது அந்த இடத்துல. அதாவது ரெட் சி பகுதியில் மட்டுமே இது. அது இல்லாமல் அரேபியன் சீயில் ஒரு 12 கப்பல் இருக்குது. இந்தியன் ஓஷன் பக்கத்தில் ஒரு 4 இருக்குது. இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ன்னு சொல்லிட்டு 5ன்னு ஒரு நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து களத்தில் ஜாயின் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. 1, 9, 3, 2 அந்த 9ன்ற இடத்துல மத்திய தரைக்கடல் பகுதி இஸ்ரேல் பக்கத்தில் கூட்டு இராணுவ அதாவது நேட்டோ நாடுகளுடைய போர் கப்பல்கள் இருக்குது. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் ஒரு சில இடத்துல இடைமறித்து தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ 3ன்ற இடத்துல பார்த்தோம்னா நார்த்தன் ரெட் சி பகுதியில் ஒரு ஜெரால்டு ஆர்ஃபோல்டும் 2 டஸ்ட்ராயரும் இருக்குது. 2ன்ற இடத்துல பார்த்தோன்னா சதர்ன் ரெட் சி கடல் பகுதியில் 2 டஸ்ட்ராயரை வந்து நிறுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக ஈரான் பக்கத்தில் 12 கப்பல்கள் மேலே நிறுத்துறாங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து ஜாயின் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்ட ஆயத்தமாக வராங்க. இது வந்து எப்படி அடுத்த கட்ட ஆயத்தமாக வராங்க அப்படின்னு தெரியுது. அந்த B2 பாம்பர்ஸ் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னாவே தெரியும். யூகேவில் போயிட்டு மறுபடியும் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. பெரிய அளவுக்கு பயங்கரமாக அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானுமே வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எல்லாமே நேற்று நைட்டுமே செக் பண்ணாங்க, அதற்கு முன்புமே செக் பண்ணாங்க. நிறைய மலைப்பகுதிகள்லாம் தாக்குதல் நடத்தி ஆயுதங்கள் எடுக்க முடியாதுன்றதை கூட எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸில் தயாராக தான் இருக்காங்க. இப்போ பெரிய அளவுக்கு வந்து தயாராக இருக்காங்க. பட் இன்பிட்வீன் கேப்பில் வந்து அமெரிக்காவின் நம்பிக்கை பெறுவதற்காக யூகே என்ன சொல்கிறாங்கன்னா IRGCக்கு நாங்கள் ஒரு சில தடை விதிக்க போகிறோம், பொதுவாகவே தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யூகே. ஆனால் ஐரோப்பா இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா அல்ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னா ஐரோப்பா வந்து பேசாமல் நம்ம பொருளாதார தடையை நீக்கலாமா ஈரான்கிட்ட, எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நம்ம அமைதியாக போயிடலாமா, நம்ம அமைதியாக போனோம்னா நம்மளுக்கு சலுகைகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஸ்பெயின் பாருங்கள் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால அவங்க கப்பலுக்கு அவங்க வரி வாங்கலை, நம்மளும் அப்படி போயிடலாமான்னு பேசிக்கிட்டதாக அல்ஜசீரா சொல்கிறாங்க. பட் இந்த தகவல் உண்மைன்னு வந்தால் தான் நான் நம்புவேன். நான் இதில் எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நிஜமாவே ஐரோப்பா பேசிக்கிட்டாங்களா இல்லை இவங்களா சொந்த கதையில் எழுதுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஐரோப்பா இப்போ முந்தானியத்தை கூட காஜா கலாஸ் அவர்கள் ஃபாரின் பாலிசியினுடைய தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா IRGC மீது நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க போகிறோம், பொருளாதார தடை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம்,
ஏன்னா சர்வதேச கடல் பகுதியை தொடர்ந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, கப்பல் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ட்டு அவங்களோட முடிச்சுட்டு வந்து வெளியே சொல்கிறாங்க. முந்தா நேற்று உரசல்லா வேண்டலையான் அவங்களும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அல்ஜீசிரா ஓடி வந்து இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க ஒன்று சொல்லும் போது நான் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கோத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்புமே கூட. சரி, ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு முன்பு, லெபனான்கிட்ட போகிறதுக்கு முன்பு, அமெரிக்கா இதுவரை இந்த யுத்தத்தினால மட்டுமே இந்திய மதிப்பில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவிட்டிருக்கான். இந்த ஏவுகணைகளுக்கு மட்டுமே எவ்வளோ 3 லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் மற்ற போர் விமானங்கள் இருந்தது, இதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு 2-3 லட்சம் கோடி மேலே ஆகும். பெரிய இழப்புகள். ஸோ அதனால் நீங்களும் பெருசாக பார்த்துக்கோங்க. ஈரான் மட்டுமே இழக்கலை, அமெரிக்காவும் சேர்ந்து தான் இழந்து கொண்டிருக்கிறது அப்படிமா சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எம்பசியை ஓப்பன் பண்ணுறாங்க, ரீஓப்பன். உலக நாடுகளே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுங்கன்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து ரொம்ப கூலாக வந்து, ஹலோ நான் அங்கே தெஹ்ரானில் என்ட்ரி ஆகிறேன், கொஞ்சம் எம்பசியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுப்பா, நான் அண்ணன் வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நேட்டோ நாடுகள் ஏற்பட்ட பிளவுகள் என்ன அப்படின்னா, ஸ்பெயின் தனது வான்பரப்பை கூட பயன்படுத்தக்கூடாது அமெரிக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நேட்டோ நாடுகளில் தகுதியை இழந்து விட்டது ஸ்பெயின். ஏன் நேட்டோ நாடுகளில் இன்னும் நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ நேட்டோ நாடுகளை வச்சுக்காம போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் என் விஷயத்தில் தெளிவாக இருப்பேன். காசா, லெபனான், பக்கம் இன்னொன்று இப்போ ஈரான் மீது தாக்குதல், இது எல்லாமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை நீங்கள் பின்வாங்க, நேட்டோவில் எனக்கு செகண்டரி கேஸ் தான். அப்படி பண்ணுறேன்னா பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான் இன்னொன்று ஐரோப்பாவுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஆர்டிக்கல் 2 என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மாதிரி இல்லீகலாக ஒரு நாடு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஆக்கிரமிக்கும் போது ஐரோப்பா நாடுகள் போயிட்டு தலையிட்டு உலக அமைதியை ஏற்படுத்தணும், அவர்கள் மீது பொருளாதார தடை போட வேணும்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. நாங்கள் எங்கள் நாடு நேட்டோனில் ஜாயின் பண்ணும்போது, ஐரோப்பாவில் ஜாயின் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னும் ஏன் நீங்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை போடவில்லைன்றாங்க. ஏற்கனவே தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அந்த தீர்மானத்தில் ஜெர்மனி ஆளாவோடு வந்து தடுத்துட்டாங்க, இல்லை முடியாதுன்ட்டாங்க. இத்தாலியுமே வந்து தடுத்ததாக சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். நான் இன்னொரு வீடியோ பதிவு கூட காட்டுறேன் பாருங்கள். நேற்று வரைக்குமே ஸ்பெயினுடைய அந்த வான்பரப்பை பயன்படுத்தாமல் இருந்தாங்க. பட் அமெரிக்கானுடைய விமானங்களும் யூகேனுடைய விமானங்களும் மறுபடியும் உரிமையாக அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்றது தெரியுது. இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான். இந்த வரைபடத்தில் இஸ்ரேலினுடைய முன்னேற்றத்தை பாருங்கள். தொடர்ந்து லெபனானுக்குள்ளார கொஞ்சம் கூட குறையலை, தாக்குதலும் குறையலை. பேருக்கு மட்டும் இன்னைக்கு இவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது யுத்தத்தை வந்து சீஸ்பயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தெரியல, தாக்குதலை தான் அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த 1, 3, 4, 5 அப்புறம் 2மே இருக்குது. இது எல்லாமே என்னென்னா தாக்கல் நடத்துறதுக்கான பதிவுகள். ஆர்கே சேனலில் உங்களுக்கு வீடியோ பதிவு கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து அவங்களும் 2ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அந்த பகுதி பக்கத்தில் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இவங்க லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் வீரர்கள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸோ முறைப்படி ஹெஸ்புல்லா போருக்கான அறைகூவலை விடுத்துட்டாங்க. தாக்குதலும் பெரிய அளவுக்கு பெருகி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. மறுபடியும் 2க்கும் மேற்பட்ட நகரங்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. பெரிய தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். ஏன்னா இன்னைக்கு நெதன்யாகு அவர்கள் பேசும்போது ட்ரம்ப்பு கிட்ட தன்னோட விருப்பத்தை வந்து கன்வே பண்ணாங்களாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லெபனானுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அவர்கள்கிட்ட இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவில் போய் சந்திக்க போகிறாங்க, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சோதானமாக சேஃபாக நடத்திக்குவாங்கன்னு சொல்லிட்டாராம். அதனால் ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் நடத்துறதுக்கு முன்பு ஹெஸ்புல்லாவை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம்ன்றாங்க. உங்களுக்கு இன்னொரு பதிவுகளும் காட்ட விரும்புகிறேன் நான். தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்கானுடைய நேவி ட்ரோன் தொடர்ந்து பறந்துட்டு தான் இருக்குது. பெரிய அளவுக்கு உளவு விமானங்கள் பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். யூஏஇ இன்னைக்கு மனசு வெறுத்து சொல்லிட்டாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் நட்பாக இருந்தோம் ஈரான்கிட்ட, மறுபடியும் அந்த நட்பை வந்து பேணி காக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். தனது ட்ரஸ்ட்டை வந்து இழந்துட்டாங்க. ஈரான் வந்து தனது ட்ரஸ்ட்டையும் நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. அந்த நம்பிக்கை மறுபடியும் பெறணும் அப்படின்னா என்னுடைய பேரனுக்கு 3வது பேரங்காலத்தில் தான் வருன்றாரு. அவருக்கு பேரன் பிறந்து அந்த பேரனுக்கு இன்னொரு 3 பேரம் கடந்து தான் அந்த நம்பிக்கை வருமா ஈரான், அது வரைக்கும் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில்
ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் உக்ரைனுக்கு ஒரு 90 பில்லியன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இல்லாம எல்லாருமே கெக்க பொக்குன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்த நாள் இந்த நாள் தாங்க அப்படின்னு யார் சொல்றது? அங்க போலந்தனுடைய டொனால்ட் டஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஐ ஆம் ஃபீல் ஹாப்பி. குமுதா வெரி வெரி ஹாப்பின்னு இருக்கிறார். எதற்காக? அதற்காக இந்த ஹங்கேரியை தோத்துச்சு பத்தியா, அதனால நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேசா பலாவி அவர்கள் மீது நேற்று ஒரு மாதிரி சிவப்பு மை மாதிரி அடிச்சிட்டாங்க, அது கெச்சப் மாதிரி அடிச்சிட்டாங்க. அதனால் இனிமேட்டு அவர் எங்கே போய் பேசினாலும் அமெரிக்காவில் ஒரு கூண்டு மாதிரி, கண்ணாடி கூண்டு மாதிரி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரதமர் ரேஞ்சுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை நம்ம மிந்தி விட்டோம் என்று சொல்லப்படுகிறது. எதில் அப்படின்னா சோலார் ரேஸில் 2020 அவங்க 15 ஜிகாவாட் யூஸ் பண்ணாங்க, நம்ம 3.7 ஜிகாவாட். ஆனால் 5 வருஷத்தில் நம்ம 37.9 ஜிகாவாட், அவங்க 34.8 ஜிகாவாட் அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் விண்ட் எனர்ஜி, சோலார், ஹைட்ரோ எல்லாமே நம்ம தொடர்ந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம்னாங்க. பட் நம்ம சீனாவோட கம்பேர் பண்ண முடியாது. சீனாவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்வாசி கூட இல்லை அவங்கக்கிட்ட. அதையும் நம்ம குறிப்பிடுத்தாங்க அந்த விஷயமா சொல்லிட்டு இன்றைக்கு ஓரளவுக்கான பதிவை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.